ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்கூடிய டாக்டர் ஜியோன் அடிக்ஷனோட 2/2 ஃபைனல் பார்ட்ஸ். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பண்ணியிருப்போம்னாக்கா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்க முன்னாடி தான் அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு, அவங்க லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. அங்கே பாரு, என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீ மட்டும் தான் லைஃப்பில் இருக்கணும், ஓகேவா? நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதை கேட்கவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு நீங்கள் நிஜமாக ரொம்ப லவ் பண்ணுறேன், சரியா? யூ ஆர் மை அடிக்ஷன், யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர். ஜங் பார்க்குறாங்க, இதே மாதிரி எப்போ உன்னை லைஃப் லாங் ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி ஜங் சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங் கூட அப்பா அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க லவ் பண்ண மாட்டாங்க யாரையாவது அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி டெய்லி ஒரு பொண்ணை டேட் பண்ணுறது, ஒரு பர்சனும் டெய்லி டேட் போகிறதும், அவங்களுக்கு வாங்கி அவங்க கேட்குற பெனிஃபிட்டை கொடுக்குறதும், அதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப அழகான ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜங்கடாமல் பார்க்குறாங்க. பாரு, உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குமா? இன்னும் 1 or 2 வீக்ஸில் இவங்க அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணிவிடுவோமா? அதுக்கப்புறம் நீங்கள் தான் பேசணும், எனக்காக பேசி எங்களுக்கு மேரேஜ் கிராண்டாக நடக்கணுமா? எல்லாருக்கும் தெரியணும் இவன் தான் என் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்குக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருப்பா ஜிவின், உனக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நான் இவ கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இந்த வேர்ல்டில் எனக்கு என் அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்க, எனக்கு கேர் பண்ணுறாங்கன்னா அது ஜங்குக்கு மட்டும்தான். ஸோ நான் அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவர் எனக்கு தெரியும், அவர் என்னை அப்ரோச் பண்ண விதமான தப்பாக இருக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனை கேர் பண்ண அளவுக்கு ஒரு யாரும் கேர் பண்ணதே இல்லை ஆண்டி. ரொம்ப கேரிங் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த கேரிங்கில் தான் எனக்கு அவ்வளோ லவ்வே ஃபால் ஆனிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க 2 பேரும். ஒருத்தர் அவங்க அப்பா அம்மா முன்னாடி தான் லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜின்னி பார்க்குறாங்க. பாரிச்சவங்க உனக்கான பையன் இவன் தான், ஓகேவா? இனிமேல் உன் லைஃப்பில் சொல்கிறாங்க ஏங்க இவன் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சின்னதாங்க பாருப்பா, என் பேர் சின்ன, ஓகேவா? நான் வந்துட்டு இவனோட அண்ணாவோட ஹஸ்பண்ட், ஓகேவா? இவன் அண்ணாவோட ஒய்ஃபு, இவன் அண்ணா தான் என்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா? பேருக்கு என்ன அம்சம்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்த்ததில்ல சொல்கிறாங்க. இது அங்கே பாரு சொல்கிறாங்க. பிக்சர் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிற நம்பிச்சு அங்கே இருக்காரு. இவர் வந்து இன்னொரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அவர் இருப்பார், ஓகேவா? ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஆனால் நீ பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் பார்த்ததில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா என்ன நம்பிச்சிடும் என்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஜிம்மில் அப்பாவுக்கு சர்ஜரி முடிய வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. அப்படியே சரி, ஓகே, மேரேஜ் இப்போ சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இப்போது ஜங்கடாமல் பார்க்குறாங்க. சரி, ஓகேப்பா, அப்போ வந்துட்டு மேரேஜுக்கு இது பண்ணிடலாமா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க? அப்ளை பண்ணிடலாமா சொல்லிட்டாங்க. அப்ளை நம்ம ஃபேமிலி கல்ச்சர் ஒன்று தெரியும்ல, மேரேஜுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து அப்ளை பண்ணுவோம் சொல்கிறாங்க. அம்மா அதுக்கு என்ன அவசரம் சொல்கிறாங்க. இல்லைப்பா, அப்ளை பண்ணி வைக்கலாம், ஓகேவா? இப்போது ஜிம்முக்கு உனக்கு மேரேஜ் அப்ளை பண்ணுறோம், சர்டிஃபிகேட் அது ஃபார்ம் கொடுப்பாங்க, நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு லீகலாக நம்ம எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேமிலி எப்படின்னாக்கா லீகலாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லா படி மேரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க முன்னாடி அனௌன்ஸ் அவங்க ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இது அவங்களோட ஃபேமிலி கல்ச்சர். அதனால ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறேன். ஓகேம்மா சொல்கிறாங்க. அம்மா 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம்மில் அப்பா கிட்ட நீங்கள் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பேசுகிறேன் தாங்க, ஏன் பயப்படுறேன்? நானே பேசுகிறேன் உங்கள் அப்பா கிட்ட, ஓகேவா? பேசி உங்கள் 2 பேருக்கு கிராண்டாக மேரேஜ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி இருங்க, நான் உங்களுக்காக குக் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்குக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் போய்ட்டு சின்ன கூட பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மிட்ட நல்லா பேசுகிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகினா சொல்கிறாங்க. ஜிம்மினா ஓகே கேட்குறாங்க, சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜங்கு கூடாம வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சுட்டு வாங்கப்பா சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம். ஜிம்மிலாம் சாப்பிட்றாங்க. ஆண்டி ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே நல்லா சாப்பிடுப்பா சொல்லிட்டு அவங்க சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த ஃபேமிலி. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க ஒரு ஃபேமிலியாக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக அவர் சாப்பிட்டு முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஆண்டி நான் கிளம்ப சொல்லிட்டாங்க. இருப்பா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா இதை வாங்கிக்கோ சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க நெக்லஸ், ஓகேவா? வாங்கிக்கோ சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை நான் மேரேஜ் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வருவேன், அப்போ நீங்கள் போட்டு விடுங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சார். ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னி ஜங்கு கிளம்புறாங்க. அம்மா நான் போயிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்னி ஜங்கு எல்லாம் வரா. ஜங்கோட அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் என்னப்பா கவலை இருக்குது? அதான் அழகாக ஏஞ்சல் மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவங்க கண்ணில் பார்த்து அவ்வளோ லவ் இருக்குது. இது போதும்ப்பா எனக்கு காய் சொன்னால் அப்போவே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் தேசம் மாறிட்டேன் ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயம் நடக்கும்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா செம்ம ஹாப்பியாயிட்டாங்க. மேரேஜ் பாரு கிராண்டாக பண்ணுற பாரு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் இப்போ காரில் ஜிம்மின் ஜங்கு உட்காராங்க. ஜங்க் காரில் வந்து காரில் உட்காந்து ஜிமின் தான் காரில் அப்படியே டேஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறேன். ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் நிஜமாக சொல்கிறாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிமின். ஸ்டார்டிங் எனக்கு தெரியலடாமா, போதான் தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படி கேட்குறதே எனக்கு தெரியல எப்படி சொல்கிறது. ஆனால் உன்னை வந்து எங்கே அனுப்பிடக்கூட மட்டும் தோணுச்சு, உன்னை வந்து என் கூட வச்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அது எப்படி சொல்லணும், எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு தெரியலடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறாங்க? அதுவா சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் வந்து உன்னை எங்கே விடக்கூடாது, என் கூட வச்சுக்கணும்
இருக்குன்னு நினச்சேன். நீ என்ன லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி என் கூட தான் இருக்குன்னு ஆசைப்பட்ட சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஆனால் நீ சொல்கிறாங்க நான் சொல்கிறாங்க அதான் இது குடிச்சிருந்தால சொல்கிறாங்க குடிச்சிருந்தால சொல்கிறாங்க. ஆமாம் அதான் 2 days பிஃபோர் குடிச்சிருந்தால சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நீ வந்து அந்த மாதிரி வளர்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு லவ்வாக சொல்ல மாட்டேன்னு சொன்ன பாரு. அப்போ தான் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா. நான் அது வரைக்கும் லவ்ன்ற ரியலைஸ் பண்ணாமலே நீ என் கூட தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை எங்கே போயிடக்கூட சொல்லிட்டு. ஆனால் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு அது லவ் எனக்கும் இருக்குது சொல்லிட்டு. அவனை எங்கேயுமே விட்டுக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு அதோட மீனிங் வந்து லவ்னு சொல்லிட்டு புரியாமல் போயிடுச்சு. நீ சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. நீ ட்ரிங்க் பண்ணதை கூட அழகாக கன்வெர்ஸ் பண்ண தெரியுமா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன்ட்ட சொல்ல மாட்டேன். நான் போயிடுவேன்னு தான் சொன்னேன். எனக்கு எவ்வளோ பெயினாச்சு தெரியுமா. எங்கே போயிடணுட்டுன்னு சொல்லிட்டு நான் பயத்தில் சொல்கிறாங்க. எனக்கு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. பாரு என்கிட்ட லவ்வே சொல்லாமல் இருந்தால் கூட நான் அனுப்பியிருக்க மாட்டேன் சரியா. என்னால் நிலம இருக்க முடியாது ஜங்கு சொல்கிறாங்க. ஜிவனுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஜங்குக்கு லவ்யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ. உனக்கு எம்எல்ஏ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட வந்த விதம் என்ன தப்பாக இருக்கலாம். அதை அப்ரோச் பண்ண விதம். ஆனால் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க கேர் பண்ணீங்க. எனக்கு அது கேரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உங்களுக்கு கேரிங் லவ்விங் எல்லாமே எனக்கு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்குக்கும் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ தான் சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு ஜங்குடைய 6 கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. 1 week ஆஃப்டர் நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. சார் நீங்கள் கேட்டிருந்தீங்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டோனர் வந்து கிடச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா அந்த பிளட் குரூப் சொல்கிறாங்க. பிளட் குரூப் போட்டு நீங்கள் சொன்ன மேட்சிங்காக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ ஜங்க் கூட அப்போ ஜங்க் போயிட்டு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் மிஸ்டர் பார்க் வந்து நம்ம சர்ஜரி பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் வித்தின் 2 days வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கப் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹாப்பியாக மட்டும் கிஸ் பண்ணு மற்ற நேரத்தை பண்ணா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போதும் கொடுத்தா போரிங்காக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு போரிங்காக இருக்காதுடா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு போரிங்காக இருக்காது எனக்கு போரிங்காக இருக்கும் சொல்லிட்டாங்க. நிஜமா சொல்லிட்டு வராங்க. இல்லை நிஜமா சார் ஜிம் சொல்லி போயிடுறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம இன்னைக்கு ஜிம்னா ஜங்குடைய அப்பா நம்ம ஜிம்ல அப்பாவுக்கும் சர்ஜரி தாண்டா. ஜங்கு தான் பண்ண போகிறாங்க. ஜிம்னா ஜங்கோட கேபினில் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்னு உங்கள் பாரு பயப்பட சொல்லிட்டாங்க. இல்லைக்கா நர்வஸாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஒன்றும் சரியா சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக ஃபெயில்ட் ஆக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கூட எக்ஸ்பீரியன்ஸாக டாக்டர்ஸாக இருக்காங்க. ஓகேவா நீ ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. சரி அக்கா சொல்லிட்டு ஜிம்னும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வச்சு அங்குக்கு தான் ஜிம்மில் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8 hours போயிருக்கும் அந்த சர்ஜரி. இந்த பக்கம் ஜிம்மின் அந்த கேபினில் உட்காந்து சாப்பிட கூட அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. பாரு ஜங்குக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. அவங்க எதனா சாப்பிட சொல்லிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு ஃபுல்லாக சர்ஜரி முடிச்சிட்டாங்க. ட்ரெஸ் ஃபுல்லாக அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இப்போது அது சர்ஜரி அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ் இருக்குல்லையே அதுதான் ஃபுல்லாக ஜங்கோட ஜிம்மில் அப்பாவுக்கும் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு தான் அவங்க சீனியர் டாக்டர் இருக்கலாம் தேங்க்யூ சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நாங்கள் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணோம் நீ தானே ஃபுல்லாக பண்ண சொல்லிட்டு அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு டேரெக்டாக வராங்க. அவர் கேபினுக்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க. இப்போது அதான் ஜிம்மு கிட்ட வராங்க. ஜங்குக்கார சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் 2 minutes வெயிட் பண்ணுறா சொல்லிட்டு இப்போ அவர் டேரெக்டாக வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் இருக்கும் அங்கேயே அந்த ரூம்லேயே வேறு ட்ரெஸ் இருக்குது. அது மாதிரி வெளில வராங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்கு அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிஞ்சிச்சு. ஓகேவா ஒன்றும் பயப்பட வேணாம் சொல்கிறாங்க. அவர் இன்னும் ஒரு 5 hours இல்லை 6 hours போனால் ஐஸ் ஓப்பன் பண்ணுவார் சொல்கிறாங்க. ஜிம்மு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ மட்டும் தானா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாட் சொல்லிட்டு ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தானே பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு கால் வரும் சரி சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் நம்ம ஏங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஏங்க சொல்கிறாங்க டுமாரோ மார்னிங் நம்ம 2 பேரும் ஃபாரின் போகிறோம் சொல்லிட்டாங்க. ஃபாரின் எதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு தெரியல ஜங்குக்கு நியூவாக ஒரு மெடிசன் வந்துட்டு அதான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நியூவாக வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை ஒரு சர்ஜரி பற்றி புதுசாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அதை வந்து டாக்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 1 week ட்ரைனிங் வந்து டாக்டர் போகணும். போயிட்டு அந்த நியூ சர்ஜரி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ரீட் பண்ணணும். அதை ப்ரொசீஜர் வந்து கற்றுக்கணும். ஒரு 1 week ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ அப்படி ஒரு டிசீஸ்க்கு வந்துட்டு ஒரு சர்ஜரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து கூப்பிட்டுருக்காங்க. இன்வைட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம போய் ஆகணும் யூஎஸ்ஏக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாடா வந்துட்டு நம்ம போய் ஆகணும் சொல்கிறாங்க. ஓகே அப்போ டுமாரோ மார்னிங் ஃப்ளைட் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அங்கே சொல்லி இப்போ நம்ம ஜங்க் கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஜங்கா என்ன சொல்கிறாங்க பாடாமா நான் ஃபாரின் போன சொல்கிறாங்க. ஃபாரினா எதுக்கு சொல்கிறாங்க மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது நியூவாக ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சாங்களோ இல்லை நியூவாக ஒரு சர்ஜரி பற்றி ஏதாவது டிசீஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கனாக்கா அது வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஓகேவா நாங்கள் கற்றுக்கணும். ஸோ நாங்கள் வந்து போய் ஆகணும் போய்ட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அப்போ தான் நிறைய உயிர் நாங்கள் சேவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் நீங்கள் எல்லாமே 1 week எப்படி இருப்பேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது கஷ்டம் தான். சரி நான் சீக்கிரம் வந்துட்டு அது அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணியாச்சு இல்லையா நான் 1 week ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்தால் போதும் ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அப்பா வந்து பேசுவாங்க. சரி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்முக்கு வீட்டுக்கு வராங்க. போலமா சொல்லிட்டாங்க. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஏன்னா ஜிம்மில் அப்பா சூப்பர் பண்ணி டைம் எடுக்கும். அதனால ஜிம்மு கொஞ்சம் ஜிம்மில் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபார்ம் வந்துருக்கு. இப்போ ஜிம்
ஜிம் பார்க்குறாங்க கொரியர் வந்திருக்கு. அந்த ஃபார்ம் கொரியர் எடுத்து பார்க்குறாங்க. ஃபார்ம் இருக்குது. ஓ இது ஆண்டி சொன்னாங்களே ரிஜிஸ்டர் மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜவுங்கா சைன் பண்ணலாமா? இல்லைடா இருக்கட்டும் ஓகேவா, நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம், நான் வந்து சைன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா, நான் வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணிக்கலாம், பொறுமையாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சரிங்க பாரு, இப்போ நான் 1 வீக் அங்கே இருக்க போகிறேன். இந்த 1 வீக் நான் ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு எதனா கொடு சொல்கிறாங்க. நான் என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு டயர்டாக இருக்கும் ஓகேவா, நாட்டில் நிறைய டயர்டாக இருக்கேன், உனக்கு தெரிய சொல்லிட்டாங்க. இந்த 2 டேஸ் சர்ஜரிக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு எதனா ரிவார்ட் கொடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ரிவார்டா, என்ன ரிவார்ட் வேணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்போ தான் லாஸ்ட் ரிவார்டாக இருக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஆயிடுவா லீகலாக ஓகேவா, இப்போதைக்கு நம்ம இப்படி இருக்கிறது இதான் லாஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸோ சொல்கிறாங்க. ஸோ என் ஒய்ஃப் இப்போ எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ உங்கள் ஒய்ஃப் இல்லை, சரி ஓகே 1 வீக் ஆஃப்டர் என் ஒய்ஃபு, இப்போதைக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்னோட அடிக்ஷன் எனக்கு ரிவார்ட் கொடுக்குறீங்களா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி நீயே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். நானாவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஜிம் பார்க்குறாங்க. கொடுத்துட்டா போச்சு சொல்கிறாங்க. நிஜமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு மேலே வராங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு பெட்டை புஷ் பண்ணுறாங்க. ஜங்க் போய்ட்டு அதில் பெட்டில் பவுன்ஸ் ஆகி விடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜங்குடைய ஷர்ட்டையும் அவரை தான் ரிமூவ் பண்ணுறாரு, ஜிமினை தான் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஜங்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இந்த பேபிக்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம், ஸ்ட்ராங்காக வேணும் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது இப்போ என்ன டவுன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்னை புஷ் பண்ணிட்டு அவர் மேலே ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகான ஒரு சீன் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இருந்தது விட இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இன்றைக்கி ஜிம்னும் அதே ஹாப்பியாக இருக்காங்க. ஈக்குவலாக எல்லாமே அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. யார் வந்துட்டு டாப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. என்னடா என் பேபி இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே கேட்டீங்க ரிவார்டு சொல்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இந்த வேர்ல்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இல்லை அப்பா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உன் அப்பாவுக்கு ஏதோ அளவுக்கு நானும் நீங்கள் தான் என் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தான் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்த பர்சனே நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தருவோம் சார். ஜிமின் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஜங்க் கூட. இப்போ அந்த நைட்டு ஃபுல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏர்லி மார்னிங் வரைக்கும் இது போயிருக்கும். இப்போ தான் ஜங்க் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே இப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கவே இல்லை சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, இந்த ரிவார்டு வந்துட்டு இது போதும் 1 வீக்கு இது போதும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ டேஸ் இந்த வரைக்கும் இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஏன் இப்போ இவ்வளோ டேஸ் ஹாப்பியாக இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ டேஸ் பெயினாக இருக்குன்னு சொல்லுவேன், நிறைய திட்டுவேன், அடிப்பேன், என்ன பண்ணுவேன், இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. அப்படி சரி ஓகே அங்கே பாரு அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன், நீ போய்ட்டு அப்பா பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா காலேஜ் போய்ட்டு அவனோட அப்பா போய் பாரு, 1 வீக் ஆஃப்டர் நான் வந்ததுக்கப்புறம் நான் அம்மா அப்பா நாங்கள் எல்லோரும் வந்து பேசுகிறோம் அங்கிள் கிட்ட ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜவுங்கா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. யுவர் மை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உன்னோட ஹஸ்பண்டாக ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஒய்ஃப்டா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்போ நீங்கள் கிளம்புறியா, நான் வந்து ஹெல்ப் பண்ணவா, உனக்கு பெயினா இல்லை எனக்கு பெயினா இல்லை ஓகேவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜிமின் எதுக்கு வாங்கிச்சிட்டு அவர் 2 பேரும் குளிச்சுட்டு ஜங்கு ஜிம்மில் தான் ஜிம் தான் ஜங்கு ரெடி பண்ணி விட்றாங்க. அழகாக இருக்கீங்க அங்கே போயிட்டு சொல்லிட்டாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன் சரியா, ஒய்ஃப் இவ்வளோ அழகாக இருக்கும்போது என் ஒய்ஃப் அழகாக இல்லை கூட மற்றவங்களை பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் தான். அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் ஒரு பர்சன் கூட, நான் அப்படின்னு ஒரு பர்சன் நினைப்பேன் சொல்லிட்டு சரியா சைட்டு கூட அடிக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. என் நம்பரை சொல்கிறாங்க. நம்புங்க சார் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. ஜங்கு ஜிம்னு கீழே வராங்க. சரி ஓகே பத்திரம் போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். ஓகே பத்திரமா இருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஃபார்ம் அங்கே தான் இருக்குது. ஆண்டி வந்துட்டு அப்ளை பண்ண நினைக்கிறாங்க. ஜங்கு வந்துட்டு பொறுமையாக அப்பாட்ட கேட்டதுக்கப்புறம் அப்பாட்டெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் சைன் பண்ண நினைக்கிறாங்களோ சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம ஜங்கு ஜிம் தான் அந்த பெட்ரூம் போகிறாங்க. போயிட்டு அது அங்கே ஒரு ட்ராவில் வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்போ ஜிம்னுக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிம் நான்சி ஃபோனில் தான் வந்துருக்கும் கால். ஜிம் பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறாங்க. பாருப்பா நாங்கள் கூட நாஸ் கிட்ட ஃபோன் வாங்கி தான் பண்ணேன், நீ கொஞ்சம் வரியா நம்ம பார்க்கணும் சொல்கிறாங்க. அது வரேன் பாஸ் ஜிம் டக்குன்னு கிளம்புறாங்க. டேரக்டாக ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் அப்பா அழகாக ரெக்கவர் ஆகிட்டாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிம்னுக்கு. அப்பா ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருப்பா இதுக்கப்புறம் இருக்க நான் சொல்கிறாங்க. அப்பா அப்புறம் சொல்லக்கூடாது 1 வீக் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட் எடுங்க ஓகேவா சொல்கிறாங்க. டாக்டர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம போய் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. வீட்டிலாம் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா, நீங்கள் ஒரு 4 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பவும் ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தானே ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பேசிட்டு இருக்காங்க. டெய்லியுமே ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் வருது. என் ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மின் இங்கே பாரு நீ உடனே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க இதுக்கு ஆமாம் போவோம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீ உடனே வா நான் சொல்கிறேன் ஓகேவா, நம்ம திங்ஸை பேக் பண்ணிட்டு வா, இனிமேல் அங்கே இருக்க வேணாம் ஓகே ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க வேண்டாம், இப்போ நம்ம வேறு ஒரு பிளேஸ் போகிறோம் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ வா ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம் நான் சொல்கிறது கேளு ஓகேவா, ஃபஸ்ட்டு நீ அங்கேருந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு உடனே வா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜிம்னுக்கு என்ன சொல்ல தெரியல
தெரியல என்ன சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஃபோனை வைக்கலாம், ஃபோன் வச்சுட்டு பேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மியோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. அப்படி பார்த்துட்டு என்ன சொல்ல தெரியல. டக்குன்னு அவர் லக்கேஜில் பேக் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு மனசே இல்லை. அப்போ பார்த்துட்டு ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுக்கிறாங்க. அப்போ எடுத்து பார்த்துட்டு அந்த ஷர்ட்டை கெஸ் பண்ணி அதை மடித்து அவர் லக்கேஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க. அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. வீட்டை லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு டேரக்டாக ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா ரெடியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, பாரு இதான் என் ஃப்ரெண்டு, ஓகேவா, இவனை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. ஹாய்ப்பா, என் பேர் மின்ன சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் ஓகேவா போலாமா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, உங்கள் காலேஜில் பேசியாச்சு, சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு சரியா சொல்கிறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க, எல்லாமே வாங்கிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. போலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான்சி பார்க்குறா. நான்சி ஜிம்மில் பார்த்துருக்கா. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ நம்ம ஜிமின் தான் நான்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியல. ஜிம்மில் அப்பா தான் அங்கே பாருவா போகலாம் சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மில் அப்பா டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம்மில் அவங்க அப்பா கூட கிளம்பிடுறாங்கடா. இப்போது ப்ரெசென்ட்டில் ஒரு பர்சன் வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே நியூசிலாந்து வந்துட்டேன்னா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் பார்க்கவே இல்லை ஜங்காவை சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷம் 4 years ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஜங்காவை பார்க்கவே இல்லை, கால் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல, கான்டாக்ட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்து சொல்கிறாங்க. அப்பாவுக்கு நானும் ஜங்குக்கும் பெனிஃபிட்டில் இருந்தது தெரிஞ்சு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. அங்கே யாரோ ஒரு நர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க போல். இவ்வளோ அப்பா வந்துட்டு சர்ஜரி முடிச்சு 2 days ஆஃப்டர் வாக்கிங் போயிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன ஆமாம், பார்க்க வந்து வாக்கிங் போயிருக்காங்க. அப்படி தான் ஒரு பர்சன் வந்து அப்பா பற்றி பேசியிருக்காங்க. இந்த பர்சன் தெரியுமா, இவங்க எவ்வளோ வந்து வரும்போது சிக்காக வந்தாங்க தெரியுமா, அவ்வளோ வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 month ஆயிருக்கு இவ்வளோ க்யூர் பண்ணுறதுக்கு. எவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ க்யூர் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறது, அழகான ஒரு பையன் இருந்தால் பண்ண முடியல சொல்கிறாங்க. அழகான பையன் புரியுதே சொல்லிட்டு 2 நாள் காசு பேசியிருந்திருப்பாங்க. அது ஜிம்மில் அப்பா ரிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா போய்ட்டு கேட்டுருப்பாங்க நர்ஸ் கிட்ட. அப்போ அவங்க செஞ்சுருக்காங்க, உங்களோட பையன் இருக்கா இல்லையா டாக்டர் ஜியோனு கூட பெனிஃபிட்டில் இருந்தார், அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அதனால வந்து ரொம்ப ஜெலஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் ஜங்க் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற யார்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார், அவர் பக்கம்லாம் பேச மாட்டார். ஆனால் அவங்க கொஞ்சம் ஜெலஸ் இருக்கும். அதில் தான் இவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் கூட இந்த மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்காக இப்படி ஒரு இது கொடுத்துருக்காரு, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவ்வளோ இப்படினாக்கா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாமல் தான் பேசியிருப்பாங்க. அது ஜிம்மில் அப்பா காதில் வாங்கியிருப்பாங்க. என் பையன் சொல்லிட்டு அவரை நம்ப முடியல. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் நான்சி கூப்பிட்றாங்க. நான்சி மட்டும் தான் அவங்க அப்பா கூட அதிகமாக இருக்காங்க. அவங்க கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க, எனக்கு உண்மையை சொல்லுமா சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க. என் பையன் வந்துட்டு டாக்டர் ஜியோன் கூட சொல்கிறாங்க, அவங்க கூட மாறி இருக்குது சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் ஜியோன் என் பையனை யூஸ் பண்ணாரா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நான்சிக்கு ஒரு வழியில் அது சார் சொல்கிறாங்க. உண்மை சொல்லுங்கள், இது வரைக்கும் எனக்கு பில் பே பண்ணது இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கேட்க அவங்க அப்படியே அமெரிக்காங்க. உங்களை தான் கேட்குறேன் சொல்லுங்கள் சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ நான்சிக்கும் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ஆமாம் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு மனசு உடஞ்சி போயிடுது. ரொம்ப அழ ஆரம்பிச்சிடாரு. அவர் தாங்க முடியல. என் பையன் சின்ன பையங்க சொல்கிறாங்க. இப்போ நான்சிக்கு என்ன சொல்ல தெரியல. அது சார் சொல்கிறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் என்னோட உயிர் இதுக்காக இப்படியே வந்து உயிர் சேவ் பண்ணிங்க சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அழகு வருது. இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் அந்த பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே தான் வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணும் ஒரு டைமாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாங்க. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு யார் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த பர்சன் எங்கே பார்த்த மாதிரி இருக்குது. கிட்ட வராங்க. ஏய் பார்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குன்ற வாய்ஸ் கிட்ட அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து நீங்கள் சொல்கிறாங்க, என் ஞாபகம் இல்லை, நான் என் ஞாபகம் இல்லைடா சொல்கிறாங்க. நான் வந்து மின்னியாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. மின்னியாங்க சொல்கிறாங்க. அவரோட வில்லேஜில் ஒன்றா அந்த ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. நீ எப்படி சொல்கிறாங்க, நீ எப்படிறாங்க இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறது. அவர் வந்து அந்த பேஷன் ட்ரெஸ் போட்டுருப்பார்ல பார்க்குறாங்க. என்னாச்சும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ரொம்ப அழகாங்க. சொல்கிறா என்னாச்சும் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா சொல்கிறாங்க. கஷ்டத்தில் என்னாச்சும் அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன், எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆனால் சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க, பாரு என்ன ஹெல்ப் பண்ணி கேட்குறா. சின்ன வயசுல நான் அவ்வளோ நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும். நான் தான் படித்து முடிச்சு அந்த வில்லேஜ்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டேன். நீ தான் அதே வில்லேஜில் இருந்துட்ட. நீ மட்டும் வெளில போயினா உனக்கு டேலண்ட்டுக்கு நீ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாம், நீ எப்படி கஷ்டப்படுறா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய அமௌண்ட் எனக்காக வந்துட்டு ஃபவுண்டேஷனில் கொடுத்து பே பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவ்வளோன்னு சொல்கிறாங்க. இப்போது நான் நான்சிக்கிட்ட கேட்குறாங்க எவ்வளோ உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவானு சொல்கிறாங்க. அவ்வளோ அவங்க அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஓ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய செக் போட்டு தராங்க. இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே
சார் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, எனக்கு ஏதாவது நல்ல ஜாப் கிடைக்குமாடா சொல்கிறாங்க. பாட்டா நான் இங்கே இல்லை ஓகேவா, நான் வந்து மீட்டிங் வச்சு தான் வந்தேன். அதுவும் எனக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் பெயின் ஆச்சு. இப்போ ஒன் டைம் தான் செக் பண்ணிட்டேன் ஓகேவா. நான் மீட்டிங் அங்கே தான் வருவேன். நான் வந்து நியூஸ் சேனல் செட்டில் ஆயிருக்கேன். என் பையன் அங்கே தான் இருக்கா சரியா சொல்கிறாங்க. உங்கள் பையன் பேர் சொல்கிறாங்க, ஜேஹோப்டா என் பையன் பேர் சொல்கிறாங்க. அப்படியே அவன் அங்கே தான் இருக்கேன் ஓகேவா, வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கான். எனக்கு இன்னும் ரெண்டு பசங்க இருக்கான். அவனு ஜேஹோப், இன்னும் வந்து ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க, நீ கூட வா ஓகேவா சொல்லிட்டாங்க. என் பையன் ஜிம்மி சொல்லிட்டாங்க, உனக்கு பையன் இருக்கான். ஆமாம் பையன் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அங்கே பாரு உன் பையன் வர சொல்லு ஓகேவா, அவன் படிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. என்ன படித்தாலும் சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் ஓகேவா, நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ நான்சி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜிம்மில் கிட்ட எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க. உன்னோட அப்பாவுக்கு நீயும் அங்கே இந்த மாதிரி இருக்கீங்க தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. அப்புறம் மணியெல்லாம் அவரே பே பண்ணிட்டாரு. அதுவும் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டை வச்சு பே பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஃபாரின் போய் ரெடி ஆகிட்டாங்க. உனக்கு டீஸ் எல்லாம் வாங்குறதா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நீ போய் தான் ஆகும் அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. அதான் ஜிம்மில் படிச்சிருப்பாரு. அந்த மெசேஜ் படிச்சு ரொம்ப ஷாக்காக இருப்பார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வந்துருக்காங்க ஃபாரினுக்கு. எங்கனாக்கா நியூஸ்லாம் கூட்டு வந்திருப்பாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் ஜிம் பார்த்துருப்பாரு நம்ம ஜேஹோப்பை. இத்தனை வருஷமாக ஜிம்மில் யார்ட்டும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணவே இல்லைன்னா ரொம்ப சேடாக இருப்பாங்க. வந்துருந்து ரொம்ப சேடாக இருப்பார். ஜிம்மில் அப்பா அங்கே வந்ததுக்கப்புறம் ஜிம்மில் ஃபோன் வாங்கி உடச்சிருப்பாரு. அப்புறம் எதுவுமே கேட்கல. ஏன்னா அவருக்கும் தெரியும் எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அவர் எதுக்காக அப்படி பண்ணு சொல்லிட்டு கேட்காமலே வாட்ஸ்அப்பில் கேட்கல. மற்றபடி ஒரு பார்வையே கேட்டிருக்கும். ஏன் இப்படி பண்ண நம்ம அப்படியே வளர்த்தன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்வையிலே பார்த்துருப்பாரு. அதுவே ஜிம்மில் ரொம்ப காயப்படுத்திருக்கும். ஆனால் அவர் புரியுது சின்ன பையன் தான் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஜிம்மில் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அவர் வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லிப்பாரு, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் கொரியா பற்றி யோசிக்கக்கூடாது, கொரியா பற்றி நினைக்கவே கூடாது, உனக்கு நான் மட்டும்தான், உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் நான் கொடுப்பேன் என்னால் முடிகிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லியிருப்பாங்க. யாருக்கும் நீ கடனாலே இல்லை, ஏன்னா மாநிலத்தை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் உனக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு டேரக்டாக சொல்லியிருப்பாரு. ஜிம்மில் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. ஜிம்மில் அவரோட அப்பா இங்கே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டுருப்பாரு. ஜிம்மில் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ இதெல்லாம் கரண்ட்லி நம்ம ஜிம்மின் தாண்டா நம்ம ஜேஹோப் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு பாசம் அப்படியே முகத்தை கை வைக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இவ்வளோ நினச்சா சொல்கிறாங்க. அப்போ ஜங்குப் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ டேஸ் நீ சேடாக அந்த ரீசன் சொல்கிறாங்க. அதுதான் அப்பாவுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்கும்போது நடிப்பேன். ஆனால் என்னோட மனசில் என் ஜங்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக நான் லவ் பண்ணுறேன். அவர் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி நான் அப்படி பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் ஜங்கு என்கிட்ட அப்ரோச் பண்ண வந்து தப்பு தான் சொல்லிட்டு. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவராமல் இருக்க முடியல சார். ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. நீ அட்லீஸ்ட் ஃபோன் கூட அப்பா சொல்லிட்டாரு. நான் வேணும் அப்பா சொன்னாங்க. நான் வேணும்னு நினச்சினாக்கா யாரையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவும் புரிஞ்சிருச்சு. நான் அப்படி நான் வேணும்னு நினச்சினாக்கா என்னோட பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்பா தானே எல்லாமே. அப்பாவுக்கு தானே இதில் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்பா என்கிட்ட என்ன நினச்சிட்டு கேட்கவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் எதுவுமே கேட்கவே இல்லை. அவரை முடிவெடுத்தாரு. நானும் எதுவும் பண்ணல. அப்படி விட்டுட்டேன் சொல்லி என் பேட்டி இதுதான் சொல்லி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜெவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. நான் பார்க்கவே இல்லை எங்கள் ஜவுக்கு. அதுக்கப்புறம் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறதுக்கு சுத்தமாக தெரியாது. நான் யாருக்கும் கான்டாக்ட் எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என் ஜவுக்கு என்ன கூட எனக்கு தெரியாது சொல்லி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. ஆனால் ஒரு ஸ்டில் லவ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜிமின் அழகாங்க. இது எல்லாமே பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம் ஓகேவா. இப்போது நம்ம ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. பாவன் அவர் கண்டிப்பாக ஹார்ட்டாக இருப்பார் சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப ஹார்ட்டாக இருப்பார் சொல்லிட்டு நீ ரொம்ப ஹார்ட் ஆகுற நானும் ரொம்ப ஹார்ட் ஆகுறேன். ஆனால் அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்களா அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா சொல்லிட்டு இப்போ நான் அங்கிள் கொடுத்த மொத்த பணத்தையும் அப்பா ரிட்டன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியுது அங்கிள் ரொம்ப ஒரு பின்ன ரொம்ப ரோஷக்காராக இருக்கார். ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த மணி வந்துட்டு கடனை கூட வாங்க கூட சொல்லிட்டு அப்பா மொத்த மணி கொடுத்துட்டாங்க திருப்பி. அப்புறம் சொல்லிட்டு ஜேகப் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பா வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கடா. ஒர்க் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரொம்ப டெவலப் ஆகிருப்பார். இப்போ அவங்க ஜங்க் ஜிம்மில் ஃபேமிலி இப்போ கொஞ்சம் முன்னே இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மில் நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஜிம் நல்லாவே இருக்காங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு வந்து ஒரு பயம் இல்லைனாக்கா ஜங்கு வந்து அவர் மீட் பண்ணக்கூடாதுக்காக ஒவ்வொரு டைமும் நம்ம ஜிம்மில் செக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மிலுமே வந்துட்டு ஜங்கு கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணவே இல்லை. அதை நம்ம போயிட்டு ஜிம்மில் அப்பாவுக்கு வந்துட்டு பிடிக்கல. அப்பா அக்செப்ட் பண்ணி மட்டும் புரிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஜங்கு மீட் பண்ணால் அவர் அப்பா காயப்படுத்துவார், கண்டிப்பாக தப்பாக பேசுவார்னு சொல்லிட்டு தான் ஜிம்மிலும் வந்துட்டு ஜங்கு கான்டாக்ட் பண்ண அப்படி விட்டுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறவங்க என் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு போக சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் இண்டஸ்ட்ரிக்காக போகிறீங்க பத்திரமா போங்க சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு அங்கே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேஹோப் தான் ஜிம்மில் நம்ம ஃப்ளிக்ஸ் அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் லாயருக்கு வந்து படிச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே ஆனால் அவங்க இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுறது வந்து ஃபாரினில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில். ஏன்னா அங்கே தான் ஒரு லா ஆஃபீஸில் தான் இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ள ஆஃபீஸ் தான் இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமினும் நம்ம ஃபிலிக்ஸும் ஏறுறாங்க ஃப்ளைட்டில். அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காண்டா எனக்கு சொல்லிட்டாங்க. அப்படியேடா சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு ஆஸ்திரேலியாவில். அவன் வந்துட்டு எனக்கு சொன்னான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போகும்போது நான் பார்த்துருக்கேன்டா, நீ உன் ஃப்ரெண்டும் தங்கிக்கோன்னு சொல்லியிருக்கான் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டாங்க. என்ன கஷ்டமாக இருக்கா சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபிலிக்ஸா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. என்ன இப்போதைக்கு இனிமேல் நாங்கள் அவங்க லைஃப்பில் அவர் லைஃப் நானும் இல்லை, என் லைஃப்பில் அவரும் இல்லை சொல்லிட்டாங்க. ஃபிலிக்ஸுக்கு சரி ஓகே சொல்லி ஃபைனல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கே நம்ம ஜிமினும் நம்ம ஃபிலிக்ஸ் தாண்டா ஆஸ்திரேலியா ரீச்
பார்க்குறாங்க. ரிச் அந்த அங்கே ஒரு பாசம் நின்றுருக்காங்க. பேர் ஹாஜுன். டே ஃப்ளிக்ஸா சொல்லி கூப்பிட்றாங்க. டே இருடா வரேன் சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அங்கே ஒரு டாக்ஸி வச்சு நின்றுருக்காரு. போலாமடா சொல்லிட்டாங்க. இவரும் ஜிம்னா சொல்லிட்டாங்க. ஹாய் ஜிம் சொல்லிட்டாங்க. ஹாய் ஹாஜுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் உட்காராங்க. சரி போலாமா சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டாங்க நான் லாயருக்கு தான் படிச்சிருக்கேன் சொல்லிட்டாங்க. அப்படியா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கா அதே ஆஃபீஸில் தான் நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்டர்ன்ஷிப் எங்கே கொடுப்பாங்கன்னு தெரியல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி எனக்கு ஆமாம் அந்த லாயர் ஆஃபீஸ் லாயர் பொறுத்த அந்த அதாவது லா இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேனாலும் கொடுப்பாங்க இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் எங்கேனாலும் கொடுப்பாங்க நிறைய பிளேஸில் கொடுப்பாங்க. அதான் எனக்கு ஆஃபீஸில் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஸ்கூல்லேயே ஆமாம் ஸ்கூல்லேயும் கொடுப்பாங்க காலேஜில் கொடுப்பாங்க வேற ஒரு பிளேஸில் கொடுப்பாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் மட்டும் கொடுத்துக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கொடுத்தா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு யாரும் இன்டர்ன்ஷிப் முடிக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அங்கே ரொம்ப டேஸாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களே அந்த பேஷண்ட்டில் தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னாக்கா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க ஆமாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான். அங்கே போயிட்டு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம்க்குள்ள இப்போ 2 பேரும் போகிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கணும் பாருங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. 2 ரூம் இருக்குது ஓகேவா சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க நான் என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது ஓகேவா நான் அப்போ உங்களை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் டயர்டாக இருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஜின் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஃப்ளெக்ஸ் தான் வந்து நிற்கிறாங்க பால்கனியில். ஜிமினுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்குது எனக்கு. அவருக்கு நியூஸ் சேனலில் இருக்கும்போது இப்போனா ரொம்ப ஒரு லோன்லி ஃபீல் பண்ணிடுவாங்க. அப்பா கூட தான் இருக்காரு ஆனால் லோன்லி ஃபீல் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவும் ஒரு கரெக்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இப்போ ஃப்ளெக்ஸ் பார்க்குறாண்டே அவன் சொன்ன இன்டர்ன்ஷிப் வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்தா பண்ண முடியாதாம்மா கண்டிப்பாக உனக்கு எனக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து கூட சரியாக சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா பயப்படா சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேருமே அப்படியே அந்த டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கிளம்புறாங்க. இப்போ ஹாஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். ஹாஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரையும். 3 பேருமே வந்து டேரெக்டாக ஒரு லாயர் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா இவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இன்டர்ன்ஷிப்பாக. இப்போ அவங்க பார்க்குறாங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. மேடம் சொல்லிட்டாங்க நீங்கள் தான் ஃபாரினர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் மேடம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அங்கே பாருங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் நீங்கள் போயிட்டு அங்கே கொடுக்குற அந்த குட் ரெக்கார்டு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லாயராக அலோவ் பண்ண முடியும் ஓகேவா சொல்லிட்டாங்க. லாயராக வந்து இதுக்கு உங்களுக்கு கொடுப்போம் சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லா ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ண முடியும் ஜூனியராக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டுக்குலாம் போக முடியும் சொல்லிட்டாங்க. ஓகே மேடம் சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே குவைட்டாக இருக்கணும். குவைட்டாக வந்து ரெக்கார்டு மட்டும் கரெக்டாக வேண்டாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை வந்துட்டு கொஞ்சம் புள்ளி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் தான் பார்த்துருக்கணும் சரியாக சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஹாஸ்பிட்டல் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பார்க்குறாங்க யாருக்கு ஹாஸ்பிட்டல் வரும்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஒவ்வொருத்தவங்க லெட்டர் தராங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்து எடுக்கிறாங்க யாருக்கு என்ன வந்து சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னும் ஃப்ளிக்ஸ் ஹாஜின் 3 பேர் எடுத்துட்டாங்க. ஜிம் தக்குறாங்க பயமாக இருக்கே சொல்லிட்டாங்க. பாருடா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா ஜிம்முக்கு கல் விட்ட தண்ணியை வந்து போட சொல்லிருக்கு. ஜிம் ஹாஜுனா சொல்லிட்டாங்க. ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க என்னடா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க சொல்லி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் பார்த்து எல்லாரும் ஓப்பன் பண்ணுறாங்க வேறு வேறு. இவங்க 3 பேரும் பார்த்தாக்கா நம்ம ஹாஜர் கொண்டு வேறு ஃப்ளிக்ஸுக்கும் ஜிமினுக்கும் பார்த்தா ஹாஸ்பிட்டலு மேடம் சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கப்பா வேறு ஆப்ஷன் கிடையாது ஓகேவா. ஏன்னாப்பா நீங்கள் 12 மெம்பர்ஸ் இருக்கீங்க 12 மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு பிளேஸ் கொடுத்துட்டோம். இப்போ உங்கள் 2 பேருக்கு வந்திருக்கலாம் நீ பண்ணி தான் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லிட்டாங்க. ஓகே அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க சீனியர் டாக்டர் ஓகே ஒரு பேர் சாய் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவார் ஓகேவா. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது பார்த்து கலெக்ட் பண்ணுவோம் ஓகேவா. அவங்க கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பேஷண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஏன் மேடம் சொல்லிட்டாங்க இல்லைப்பா ரொம்ப டேஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் சம் ரீசன் இருக்கும் அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க குவைட்டாக இருங்க பார்த்து நடந்துக்கணும் சரியாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே மேடம் சொல்லிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட்ப்பா சீக்கிரமாக உங்கள் இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு அந்த கூட்டு ரெக்கார்டோடு வாங்க நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டேன். இப்போது எல்லாருமே கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. பயப்படாத வாடா சொல்லிட்டு இப்போ ஜிமினும் நம்ம ஃப்ளிக்ஸ் தான் போகிறாங்க. ஹாஜின் பார்க்குறாங்க நல்ல தப்பிச்சுதான் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரேட்டை எஸ்கேப்டா சொல்லிட்டாங்க. ஆமாடா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிமினா நம்ம ஹாஜின் ஜிமினும் ஃப்ளிக்ஸ் தான் போகிறாங்க. பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறாங்க. சிட்டியில் தான் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. சரி 2 பேரும் போயிட்டு அங்கே போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு நாள் இருக்காங்க. அங்கே பாருங்கள் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. டாக்டர் சாய் சொல்லிட்டாங்க. ஓ டாக்டர் சாயா அவர் வந்து 3rd ஃப்ளோர் இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. என்ன விஷயமா பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து சொல்லிட்டாங்க. இன்டர்ன்ஷிப் என்ன இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டாங்க. லாயருக்கு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சரி போங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தாலே ஜிமினுக்கும் ஃப்ளிக்ஸ் ஒரு மாதிரி என்னடா அவங்க ஒரு மாதிரி இழுத்து சொல்கிறாங்கன்ட்டு அதை விட்டுறா வாடா சொல்லிட்டு 2 பேர் மேலே போகிறாங்க. போயிட்டு மே கமின்னு சொல்லிட்டாங்க. எஸ் கமின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சாய் சொல்லிட்டாங்க. நான் அந்த அவ்வளோ வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் போய் உட்காராங்க. சார் சொல்லிட்டாங்க இது வந்துட்டு எங்கள் மேடம் கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ வாங்கி பார்க்குறாங்க. ஓ இன்டர்ன்ஷிப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கப்பா ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் யாரும் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப் பண்ணதே இல்லை. ஆனால் உங்களை பார்த்தா நம்பிக்கை இல்லை சொல்லிட்டாங்க. ஏன் சார் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வாங்க சொல்லிட்டாங்க. 2 பேர் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ 2 பேரும் அவங்க கூட போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் சொல்லிட்டாங்க. பார்த்தா நிறைய பேஷண்ட் லைனாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க மணி மட்டும் செட்டில் பண்ணிட்டு இங்கே வச்சு பார்த்துக்கோங்க கேட்டகர் இங்கே போட்டுக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கேட்டகர் வச்சு தான் இவங்களை பார்த்துக்குறோம். அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலிஸ் அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. வந்துட்டு அவங்க கேர் காட்ட மாட்டாங்க லவ் காட்ட மாட்டாங்க. மணி மட்டும் செட்டில் பண்ணுவாங்களா அவங்களுக்கு அதனால இவங்களுக்கு ஒரு வெறுப்பு நம்ம மேலே யாரும்
லவ் கேர் காட்ட மாட்டாங்க. நம்மளுக்கு மணி மட்டும் செட்டில் பண்ணிட்டு இங்கே யாரும் நம்ம பார்த்துக்கிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பிடிக்காது ஓகேவா. அதனால கொஞ்சம் மனசில் வெறுப்பு வந்திருக்கும். அந்த ரீசனால யாரையும் சரியாக பேச மாட்டாங்க. சிறு சிறு எரிஞ்சு விடுவாங்க. இவன் நர்ஸே பயப்படுவாங்க. ஆனால் இவங்க நர்ஸ் கிட்டலாம் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய்ட்டு அவங்க பற்றி ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் கேட்டிங்கன்னு கண்டிப்பாக கோவப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்க ஹிஸ்ட்ரி வேணும்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வேணும் என்ன பண்ணுறது. இப்போ பாருங்கள் பொறுமையாக பேசலாம் ஓகேவா. பொறுமையாக பார்த்து பேசுங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களால் முடியல நம்புறேன் சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்புறம் சொல்லி சொல்லிட்டாங்க. பார்ப்ப பயப்படாத ஓகேவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் உங்கள் அதிகமாக ஒர்க் இருக்கும். என்னால் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்க முடியாது. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெஸ்ட் டாக்டர் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. அந்த டாக்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப எங்கே தான், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெஸ்ட் டாக்டர், மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் அப்படி சொல்லிட்டு டாக்டர் ஜாய் சொல்கிறாங்க. அப்படியே சார் சொல்கிறாங்க. அவங்க பேர் சொல்லிட்டாங்க ஜஸ்டின் சீகல் சொல்கிறாங்க. ஜஸ்டின் சீகல் மாமா அவர் பேர் ஜஸ்டின் சீகல், ஒரு ஃபாரின் டாக்டர் தான். அவரோட நேம் வந்து இங்கே ஜஸ்டின் சீகல் தான் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க ஃபாரின் நேம் வேறையாக இருக்கும், இங்கே உள்ள நேமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உள்ள நேம் வந்து அவருக்கு அதுதான் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவங்க எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அவர் 4th ஃப்ளோர் இருப்பார், அவர் போய் பாருங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. 2 டாக்டர் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போங்க சொல்கிறாங்க. டாக்டர் நேம் சொல்கிறாங்க ஸ்டீகன் சொல்லியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் ஃப்ளிக்ஸ் தான் தேங்க்யூ டாக்டர் சொல்லிட்டு மேலே போகிறாங்க. போயிட்டு ஒரு கேபின் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜஸ்டின் சேகல் கேபின் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகேடா நான் ஜஸ்டின் சேகல்கிட்ட போவா சொல்லிட்டாங்க. போடா நான் சேகன் டாக்டர் போகிறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. போயிட்டு ஜிம் தான் மே கமிங் மிஸ்டர் ஜஸ்டின் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள ஒரு பாஸ்ட் இருக்காங்க. எஸ் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது வாய்ஸ் கேட்டதும். இப்போ ஜிமின் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த பர்சன் பார்க்குறாங்க. அந்த பர்சன் மாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேஷன் ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜஸ்டின் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வாய்ஸ் கேட்டதும் அவங்களும் அப்படி ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்ணில் ஒரு மாதிரி ஒரு என்ன எல்லாமே கலந்துருக்கு. எமோஷனல், கோபம், ஒரு மாதிரி அழுகை எல்லாமே கலந்துருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்லிட்டாங்க. அந்த வாய்ஸ் ஜிம்முக்கு நல்லா தெரியுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் ஜோன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் நாங்கள் இருக்குது ஓகேவா. ஜஸ்டின் சேகர் ஜங்குக் தான் அப்படி இருந்துக்கிறாங்க. சிரிக்கிறாங்க. என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுக வருது. ஜங்கு பார்த்து எதுவுமே சொல்லல, அவ்வளோ அழுக. அப்படி நீர் பண்ணி பயங்கர வேலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கு கிட்ட போகவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. அவருக்கு எதுவுமே சொல்ல தோணல. அப்படி பார்த்துருக்கு. அவர் கண்ணீர் அப்படியே டேஸ்ட் அவுட் ஆகிட்டு. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப அழுதாங்க. ஜங்குக் அப்படி கூப்பிடுறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவதான் விட்டு வந்திருக்காரு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வருது அவருக்கு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு வந்து எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்காங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் தான் ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிம் தான் அவர் ஹேண்டை நீட்டாரு. இப்போது ஜங்கு ஒரு கடத்துக்கு மேலே அவரால் அந்த எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்ட போகிறாங்க. என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீல் ரன் பண்ண மாதிரி ஜங்கு கிட்ட வந்துருப்பாங்க. டக்குனு போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணாரு. நீல் ரன் பண்ண மாதிரியே ஹக் பண்ணுறாரு. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா இந்த சாரி ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படி ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கா ஐ லவ் யூ, ஜங்கா மிஸ் யூ சார் ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. பேசு ஜங்கா பேசு சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கா பேசுங்க சொல்கிறாங்க. ஏன் விட்டு போன அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப அழகாக வருது. நானும் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகே ஒரு ரீசன் இருக்கு விட்டு போனதுக்கு. எனக்கு கண்டிப்பாக தெரியுது இது மாதிரி தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் ஒரு கால் டெக்ஸ்ட்டு கூட சொல்கிறாங்க. பயந்துட்டு அப்பா விட்டு போயிடுவானுக்கு ஒரு பயம், அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ உனக்கு என் மேலே சொல்கிறாங்க. அதே லவ் அப்படி இருக்குது. ஐ லவ் யூ ஜங்கு அது ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கும் டைட்டாக ஹக் பண்ணி உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா, நீ இல்லாமல் அந்த 4 years எனக்கு எவ்வளோ ஹெல்லாம் மாறிச்சு தெரியுமா சொல்லிட்டு ஜங்கு தான் ரொம்ப அழகாங்க. ஜங்கு ஒன்று சீட் பண்ணணும்னு நினைக்கல சொல்கிறாங்க. நீ சீட் பண்ண சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஜங்கு எங்கே சொல்கிறாங்க. எனக்கு உன்னை விட்டுட்டு இருக்க முடியல சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ எங்கே இருப்பா சொல்லிட்டு உன்னை தேடி சர்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நியூசிலாண்டில் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. நியூசிலாண்டில் உனக்கு நான் பக்கத்தில் வர முடியல. உன் நியூசிலாண்டில் நீ படிக்கிற காலேஜ்க்கே வந்து அங்கே தான் சொன்னாங்க உனக்கு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க, அது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு அந்த லாயர் ஆஃபீஸ்க்கு போனேன். நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்ஷரனுக்கு ஸ்கூல் தான் போட்டாங்க. நான் வந்து அவருக்கு டாக்டராக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போட சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் தப்பாக எடுத்துக்காது, இந்த டைமில் அவன் யூஸ் பண்ணுறா சொல்லிட்டு நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் சார். ஜிம் ஜங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் ஜங்கா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இருப்பேன் நீ இல்லம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன்னாச்சு என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது என்ன நல்லம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பக்கம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன் ஓகேவா. கொஞ்சம் டேஸாக நான் நியூஸ்லாண்டில் தான் சொல்கிறாங்க. நியூஸ்லாண்டில் ஆமாம் கொஞ்சம் டேஸ் நான் நியூஸ்லாண்டில் தான் ஓகேவா. அப்போ நான் பார்த்தேன் நீ ரொம்ப சேடாக இருப்பேன். காலேஜெலாம் வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப சேடாக உட்காந்துருப்பேன். ஒரு மாதிரி தனியாகவே இருப்பேன். ஸ்டோன் பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதும் தனியாக நடந்து போகிறதும் ரொம்ப லோன்லியாக இருக்கும் ஃபீல் ஆகும். ஏன்னாச்சு நீ எப்படி இருக்கா சொல்லி எனக்கு அப்பயே ஃபீல் ஆனிச்சு. ஒரு வேளை ரீசன் நானாக இருக்கணும்னு சொல்லிட்டு உன் அப்பா இல்லாதப்போ நீ என் கூட இருக்கும்போது லோன்லியாக ஃபீல் பண்ணேன். இப்போ அப்பா கூட இருக்க அப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுற ரீசன் நானாக தானே இருப்பான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த வேர்ல்டு 2 பர்சன் தான் ரொம்ப பிடிக்கும். உன்னோட அப்பா இன்னொன்று நான். அப்போ நான் தானே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தான் ரீசன், நீங்கள் மட்டும்தான் ரீசன். ஏன் லைஃப்பில் வந்த என்னையே லவ் பண்ண எனக்கே கேர்
யார் கொடுத்த என்னையும் ஒய்ஃப் மாதிரி ஃபீல் பண்ண வச்சு ஜிம்மின் தான் அவ்வளோ அழகாங்க ஜங்கு தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்லிட்டாங்க. நான் கூட நினச்சி மறந்துட்டு போகிறது நான் எப்படி மறப்போங்களா ஜிம்மின் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி உங்களை விட்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நானும் ரொம்ப உடச்சி போயிட்டேன், நீ வந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடச்சி தான் போனேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜாப் ஓப்பன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது சொல்கிறாங்க. எனக்காக என்னை விட்டு போயிருப்பா சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் நீ எனக்காக சைன் பண்ணி வச்சுட்டு போயிருந்த லாஸ்ட் மினிட்ல சைன் பண்ணியிருக்கு. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நானே சைன் பண்ணலாம், நீ சைன் பண்ணியிருந்தேன். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது போதும், என்னை நீ லவ் பண்ணுறேன்றதுக்கு ஒரு என்னை விட்டுட்டு போகல, அதான் நீ வந்துட்டு என்னை விட்டு போகிறதுக்கு ரீசன் இருக்குன்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட்டு தான் போகிற தவிர என்னை மறந்துட்டு போகலன்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுக்கு அந்த ஹோப்போடு தான் நான் வாழ ஆரம்பித்தேன். உன்னை தேட ஆரம்பித்தேன். தேடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண ரொம்ப டைஸ் ஆகிடுச்சு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ நியூஸ் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் நியூஸ் வந்துட்டு ஒரு பிளேஸ் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மின்னுன்ற குரூப், அந்த மின் குரூப் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடினேன். அதுக்கப்புறம் தான் உன்னை ஃபாலோ பண்ணேன். உன் அப்பா நீ இருக்கிற வீட்டையும் கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. ஆனால் சரி உன் பக்கத்தில் வரல, எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கனாக்கா என்னை என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கணும், அப்பா தான் ரீசனாக இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரியாக சொல்லிட்டாங்க. நான்சி சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு ஒரு அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா என்கிட்ட எதுவும் கேட்கல ஜோங்கா, என்கிட்ட வருஷம் எதுவும் கேட்கல. ஆனால் கோவத்தை காமிச்சார் என்கிட்ட, டேரக்டாக காமிச்சாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, இப்படி நான் பண்ண சொன்னேன், இப்படியே நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அப்படி கேட்டார். அப்படி கேட்காமலே என்ன வந்து கண்ணு பார்வையிலே இப்படி கேட்டார். யாரையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான், நான் வேணாக்கா யாரையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது, கொரியாக்கு பூ நினைக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படிலாம் சொன்னார். எனக்கு புரிஞ்சிச்சு அவர் உங்களை தான் சொல்கிறார் மீன் பண்ணி சொல்லிட்டு. எனக்கு எதுவும் பண்ண முடியல, அவரை விட்டுட்டு வர முடியல, உங்களை மறக்கவும் முடியல. நான் என்ன பண்ணுறோம் சொல்லின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரங்க எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. அந்த டே தான் லாஸ்ட் நம்பருக்கு போகிற நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் 1 வீக் ஆஃப்டர் எவ்வளோ ஹாப்பியாக வந்து தெரியுமா. என் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணி சொல்லிட்டு நீ ஃபோன் எடுக்கவே 2-3 டேஸாக ஃபோன் எடுக்கலையா, உனக்கு என்னாச்சு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்போ ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம், வந்து பார்த்து டைட்டாக ஹக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா எம்டியாக இருந்துச்சு வீட்டை. சார் ஜங்கு சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது ஜங்குக்கா, ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ லார்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க நீ இல்லாமல் இருக்க முடியல தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கோட ஃபேஸுக்கு அப்புறம் நீ டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. ஜங்கு பேக் கிஸ் பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்காரு. அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நம்ம ஜிம் படி ஜங்கு இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ மிஸ் பண்ணி போகிறோம் அதை அப்படியே அந்த கிஸ்ல காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் டேஸ்ட்டில் வெயிட் பண்ணி விடுறாங்க. பாரு அழக்கூடாது, என்னாச்சும் சொல்கிறாங்க. நான் நினச்சிட்டேன் தெரியுமா, ஒரு வேளை என்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன், நான் வந்துட்டு மூவ் பண்ண நினச்சா சொல்கிறாங்க. நான் அப்படி கூட நினச்சேன், ஒரு வேளை என்னை விட்டு மூவ் பண்ணி கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண நினச்சேன். ஆனால் எப்படி எனக்கு உங்கள் ஞாபகம் சொல்கிறாங்க, உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி நம்ம போகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. யுவர் மை அடிக்ஷன், என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சொல்கிறாங்க. என் அடிக்ஷன் விட்டு மாற சரியாக சொல்கிறாங்க. அடிக்ஷன் லவ் எல்லாமே நீ மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. அப்பா அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஆனது சொல்லிச்சு அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தல அதை நான் காமிச்சு அம்மா கிட்ட. அப்போ அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக ஜிம்மின் போயிருக்காங்க, இது ஒரு ரீசனுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ தேடிச்சு அவங்க கண்டிப்பாக ஜிம்மின் எங்கே இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா நம்மகிட்ட பேசிட்டு நம்ம ஜிம்மில் வந்து அகைன் பேசணும், ஜிம் மனசில் இருந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஜிம்மின் மறக்க மாட்டேம்மா, என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குமா சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க தேடு, நீ சர்ச் பண்ணு, இது வரைக்கும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ பண்ணியிருக்க, அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை, ஆனால் இந்த விஷயம் சப்போர்ட் பண்ணுவேன், நீ ஜிம்மில் தேடி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல்லாம் ஹேங்குடைய பொருட்களை விட்டு வந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ஜிம்மில் தேடி போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு ஜிம்மில் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, சாரி சொல்லிட்டாங்க. இதுக்குலாம் சாரி சொல்கிறாங்க, தப்புமே இல்லைடா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சப்போ ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, எந்த அப்பாவுக்கு வந்து அப்படி ஹார்ட் ஆகுங்களா, நம்ம தன்னோட பையன் சின்ன பையன் அவன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இல்லைடம்மா அவர் எடுத்தது பாரு தப்பு தானே சொல்கிறாங்க. தப்பு தானே கேட்டுக்கோங்களேன் என்ன நினச்சி சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங் எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி இருந்தோம், நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு பர்சன் ஒரு தப்பான தப்பு மட்டுமே பார்க்கணும், அவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க அதையும் பார்க்கணும்ல. ஒரு லைஃப்பில் குட் பேட் ரெண்டுமே இருக்கும்ல, ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, பேடை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாதுல, குட்டையும் தெரிஞ்சுக்கணும்ல சார் ஜிம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இருக்க அந்த இது அப்பாவுக்கு இருக்காதுலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா பார்க்குறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும், அதாவது அவங்க பார்த்த வரைக்கும் அவங்க தப்பாக தான் நினச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ ஹாப்பியாக இருக்கேன், நிமிஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே என்னை பார்த்து நான் அப்பன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அவங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து நியூசிலாண்டில் இருக்கும்போது எனக்கு தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹாஸ்டலில் வந்ததுக்கப்புறம் இது ஹாப்பியாக இருந்துச்சு, ஏதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னை பக்கத்தில் இருக்கும் ஃபீல் ஆனிச்சு. ஆனால் சொல்கிறாங்க ஏன்னா பக்கத்தில் தான் இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ இருக்கல அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது பக்கத்து அப்பார்ட்மெண்ட் நான் இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் வரப்போகுது, அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு அந்த ஹாஜின் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் வந்து உங்கள் 2 பேருக்காக வீடு தேடினது அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பக்கத்து ஃப்ளாட் தான் என்னோட சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு 107 தானே. ஆமாம் சொல்கிறாங்க. 108 எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது பக்கத்தில் தான் சொல்கிறாங்க. ஆமாம் பக்கத்தில் தான் இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. பாரு இன்டர்ன்ஷிப் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஓகேவா, இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அப்பாட்ட வந்து பேசுகிறேன் ஓகேவா,
அப்பா அம்மா நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம், அது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் டேஸ் எனக்கு உங்களோட டைம் அதான் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் உடனே மேரேஜில் பண்ணிக்குவேன். நம்மளோட அப்பா வந்துட்டு என்ன சொல்லுவார் எனக்கு தெரியல. கொஞ்சம் டேஸ்க்கு நீ நானும் தனியாக இருக்கலாமா சொல்லிட்டாங்க. எனக்கு உங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் நானும் நிறைய பேசணும் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ மை அடிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க லவ் யூ டூ மை லவ். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எப்போயும் லவ் தான், நீ எப்போயுமே அடிக்ஷன் தான் சார் ஜிம் சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜமுக்கா இங்கே வந்துட்டு சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு நேம் கொடுத்துருக்காங்க, நேம் சொல்லிட்டாங்க. அதுவா ஜஸ்டின் சேகல்ன்றது என்னோட அதான் ஒரு ஆஸ்திரேலியன் நேம் சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியன் நேம் ஆமாம், ஆஸ்திரேலியன் யூஎஸ்ஏ இங்கெல்லாம் அந்த நேம் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே அதான் ஜான் ஜங்குன்ற நேம் தானே இந்த மாதிரி நேமாக யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. ஓ ஃபாரின் நேமா? ஆமாம் என்னோட நேம் தான், ஃபாரின் நேமில் இப்படி தான் வரும் சொல்லிட்டாங்க. ஓ சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மம்மி, என்னையே இங்கே வர வச்சா சொல்லிட்டாங்க. வேறு எப்படி அவங்க மீட் பண்ணுறது, நம்ம டாக்டர் தானே, நான் எங்கே போன டாக்டர் ஒரு தானே பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டு தான், நீங்கள் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் உனக்காக தான் ஜாயின் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. அப்படியா இங்களும் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்கிறாங்க. நான் இருக்கேன் உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்கிறாங்க. அத்தனை நீருக்கு எனக்கு என்ன கஷ்டம் சொல்லி ஜிம் நான் ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்டில் இந்த ஃப்ளோரில் தான் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நான் என்ன சொல்லிட்டாங்க. ரொம்ப நானும் மிஸ் பண்ணேன் சொல்லிட்டாங்க. நான் அவன்கிட்ட சொல்லுவேன் நான் வந்து நல்லா நிம்மதியாக தூங்க விடுங்க சொல்லிட்டு. ஆமாம் சொல்லிட்டாங்க. உண்மை சொல்ல 4 இயர்ஸ் தெரியுமா, நான் 4 இயர்ஸ் ஆச்சு தெரியுமா நல்லா தூங்கி சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க, ஏன்னா என் ஜங்கோ டச்சஸ் இல்லாமல் என் ஜங்க பக்கத்தில் இல்லாமல் என் ஜங்கோ ஹக் பண்ணாமல் தூக்கமும் வர மாட்டேச்சு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு ரொம்ப அழகாக வருது. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ. இதுக்கப்புறம் அந்த 3 மந்த்ஸில் மட்டும் ஒன்றா இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. நிஜமா ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ஹாபி இருக்காரா சொல்லிட்டாங்க. ஹாபி சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹாபி எனக்கு ஹெல்ப் பண்ணாத சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் ஹாபி கிட்ட பேசுகிறேன் சரியா, நீ உன்னோட பாஸ்டர் அவர் சொல்லிட்டு நல்லா இருக்கா அப்போ சொல்லிட்டாங்க. அப்போனும் பக்கத்தில் சொல்லிட்டாங்க. பக்கத்துல ஆமாடா நீ வரும்போதும் ஃப்ளைட்டில் கூட பின்னாடி தான் உட்காந்து சொல்லிட்டாங்க. ஏன்ட்டு சொல்ல சொல்லிட்டாங்க. பக்கத்தில் வரதுக்கு தைரியம் இல்லை. சரி நீ டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் என்னை கஷ்டப்படுற என்ன சொல்லியிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அவர் தான் சொன்னார் நீங்கள் வந்து உங்கள் அப்பா வாங்கலாம், அதாவது ஜிமின் அப்பா வந்துட்டு ஆஸ்திரேலியா வரணும் பார்த்துக்கலாம் சரியா, 3 மந்த் நீங்கள் எடுத்து ஒன்றா இருங்க. 3 மந்த் ஜிம் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் லாயர் ஆகும், அதுக்கப்புறம் எங்கள் எடுத்து வந்துட்டு பேசுங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக தான் ஹெல்ப் பண்ணாங்களா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க என்ன தேடி வந்ததுக்கும் என்னோட டேஸ் லவ் பண்ணதுக்கு சொல்லிட்டாங்க. தேங்க்யூவா சொல்லிட்டாங்க. நைட்டுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி வாங்கிக்கோ அப்புறம் கொடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரிங்க பாருங்க குழந்தை இப்படி அழுது சொல்லி ஜங்க் தான் டெஸ்ட்டாக வைப் பண்ணிட்டாங்க. நீங்களும் தான் அழுதுருக்கேன் சொல்லி ஜிம் வைப் பண்ணி விடுறாங்க. சரி எந்திரி சொல்லி ஜங்க் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ 2 பேர் இருந்துட்டாங்க. அந்த கோடு போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணாக்க இந்த கோடு போட்டுக்கணும் ஓகேவா, அந்த கோடு போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. இது உங்கள் தான் சொல்லிட்டாங்க. எந்த தான் போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சரி ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேஷண்ட்டை பார்க்க போவோம் ஓகேவா, கூட வந்து ரெஸ்ட் அடிக்கோ சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு தான் செம்ம ஹாப்பி. அவர் ஜம்ப் பார்க்குறாங்க. அவங்க ஹேண்டை காட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு ஜிம்முக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் ஸ்டில் ஜங்கோட ஜிம்மில் ஹேண்டில் இருக்குது. ஜங்க் பார்க்க ஹாப்பியாக இருக்குது. இது போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் அப்போ என்ன போட்டுக்காம இருப்பேன் நீங்கள் வாங்கி கொடுத்து சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சொல்லி 2 பேரும் இப்போ போய்ட்டு ஹிஸ்ட்ரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்கடா. ஜங்க் வந்து கேட்குறாங்க. ஜிம்மோட ஹிஸ்ட்ரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. அவங்ககிட்ட அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஸ்டடீஸ்க்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேஷண்ட் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சில பேஷண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் வா சொல்லி கூட்டிகிட்டு போயிறாங்க. அந்த பக்கம் சேகன் ஃப்ளிக்ஸ் பட் அவங்க நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. ஏன் சேகன் வந்து கொரியன் சேர்ந்தவர். நம்ம ஃப்ளிக்ஸ் கொரியன் நல்லா தெரியும். 2 பேரும் நல்லா கொரியனில் பேசிக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் தான் ஒரு இன்டர்ன்ஷிப்பாகவும் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் கடை எல்லா ஒர்க்கும் முடிச்சிடலாம். இப்போ தான் ஜங்க் கூட போயிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ போய்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதிட்டு நான் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு போய் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. சரி ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜங்கோட கேபில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதுறாங்க. அந்த ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் போயிட்டாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அப்பா வந்து ஃபோன் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. அப்பா பண்ணுறாரு சார் ஜிம் தான் இருக்காங்க. நல்லா அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க அப்பா சொல்லிட்டாங்க. நீ எங்கே இருக்கா சொல்லிட்டாங்க. நான் எனக்கு ஹாஸ்பிட்டலில் தப்பா இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் மாமா அங்கே தான் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. நான் அங்கே தப்பா இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி போக சொல்லிட்டாங்க. நடந்தப்போ போக சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜங்க் ஜிம்னா போவோம் இங்கே பாரு பார்த்து இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. சரி பாஸ் ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. போச்சுமில்ல அப்பா நீங்கள் என்னை பற்றி கேட்டுக்கலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுக்கலாம். அப்போ எனக்கு புரியுது நீங்கள் மேலே வச்சிருக்க பாசம் கேரிங்லாம் புரியுது. ஆனால் என்னை பற்றி கேட்கணும்ல நான் என்ன பண்ணுறேன் நான் என்னப்பா என்ன என் மனசில் யோசிக்கிறேன் சொல்லிட்டு கேட்கலாம்லப்பா. 5 months அவர் நல்லா பார்த்து தரப்பா. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்படி மட்டும் தான் நினைக்கிறீங்களா அவர் அப்படி யூஸ் பண்ணிப்பாரு சொல்லிட்டு அதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டீங்களா. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்டைம் உங்களை விட்டு விட முடியாது, எனக்கு ஜங்க் விட்டு விட முடியாது. சரியா 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தர ஈவினிங் தான் ஆகுது. 2 பேர் வீட்டு கிளம்புறாங்க. ஜங்க் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்க. ஜிம் பண்ணி வராங்க. இப்போ ஆச்சு வராங்க போலாமா சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் வந்து நீ கூட்டிகிட்டு போ, நான் வந்து தனியாக வர சொல்கிறாங்க. தனியாக எப்படி வருவ சொல்கிறாங்க. அதை நான் வர நீ போ சொல்லிட்டேன். என்னடா சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய கதை நான் சொல்கிறாங்க சொல்லி இப்போ ஃபிலிக்ஸும் ஹாஜின்னு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் நின்றுருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க போலமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மும் ஒரே கார் தான் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குற இந்த காராக சொல்லிட்டாங்க. இங்கே வந்து வாங்கினா சொல்லிட்டாங்க. உனக்காக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மும் காரை உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம்க்கு வருது அந்த காரு. இப்போ நம்ம ஜிம் தானே வராங்க. ஜங்கு லிஃப்ட்டில் வரும்போது ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. அப்படி நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சும்மா வர சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இது வீட்டுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு தான் வர சொல்கிறாங்க. அப்படியா சரி. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஜிம் போய்ட்டு அவர் வீட்டுக்கு போயிடாரு. ஜங்கு அவரோட ரூம் போயிடாரு. அவர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அவருள்ள போயிடாரு. இப்போ ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்த்து மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஏன்டா மதியம் சொன்னி ஒரு 5 டைம் கதை சொல்கிறாங்க. கதை இல்லை சொல்கிறாங்க. சரி நிஜம்தான். இப்போது நீ ஜங்கு கூட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ சார் இங்கே ஸ்டே பண்ணுவீங்களா இல்லை அங்கே ஸ்டே பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. நீ தப்பாக எடுத்துக்காத, நான் ஜங்கா ஒரு ஸ்டெப் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்போ நான் அப்புறம் தனியாக இருக்க சொல்லிட்டாங்க. நான் அப்பப்போ வரேன் வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா நீ விடு, நான் டாக்டர் ஸ்ரீகன் இருக்காரு, அவர் கூட எங்கே ரூம் 2க்கு தான் ஸ்டே பண்ணியிருக்காரம்மா, நான் அவரும் கூட்டிக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஏன் இருக்காமல் நான் அவர் கூட்டிகிட்டு வரேன், அவருக்கு ஸ்டே பண்ணி போகிற பாவம் சொல்லிட்டாங்க. நீ ஏன் ஸ்ரீகனுக்கு ரூட் போடுறியா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஆமாண்டா போடுறேன் என்னப்பா சொல்லிட்டாங்க. சரி போட்டுக்கோ சார். ஜிம்மி தான் அப்படி ஜங்க் கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை லக்கேஜாக பேக் பண்ணிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மி அப்படி உள்ளே எடுத்துட்டு அப்படி பின் பண்ணுறாங்க. வாலில் ஜங்குக்கா கொஞ்சம் டைம் கூட சொல்லிட்டாங்க. டைமாக கொடுக்க முடியாது சார். ஜங்குதா 4 இயர்ஸ் அப்படி மிஸ் பண்ணி வந்துருப்பா சொல்லிட்டு ஜங்குதா ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க 2 பேரும். அப்படி ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு கிஸ் ஃபைட்டு போயிட்டு இருக்கு. இங்கே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்படி பார்க்குறாண்டா ஜிம் பார்க்குறாங்க. அப்பா டயர்டாக இருக்க சொல்லிட்டாங்க. டயர்டாக இருக்கா சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் என் லைஃப் வந்து அகைன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மில் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் அகைன் சொல்லிட்டாங்க. பாரு ஹஸ்பண்ட் ஓகேவா, நீ சைன் பண்ணியா சொல்லிட்டாங்க. நான் சைன் பண்ணிட்டேன். நீ சைன் பண்ணி வச்சுருக்கோம். நான் எப்படி சைன் பண்ணாமல் இருப்பேன். நானும் சைன் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. நமக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்குங்க பாரு சொல்லிட்டு இப்போ எடுத்து காட்டுறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீ வாங்கிட்டியா சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஓகேவா. இப்போ கூட அப்பாட்ட என்னால் சொல்ல முடியும், உங்கள் பையன் நானும் மேரேஜ் பண்ணியிருக்கோம், நீங்களே ஒய்ஃப் சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டேன் சரியா, ஒரு ஹார்ட் ஆகிடுவார். ஸோ நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போனா இப்போ சொல்லிட்டாங்க. இப்படி நான் ஒய்ஃபாக தான் என் கூட இருக்கேன் சரியா, இப்போ நம்ம ஹஸ்பண்டாக தான் கூட இருந்தால் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது போதும் சொல்லிட்டாங்க. ஆனால் ரிங்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது பொறுமையாக பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கையில் ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு சரியா சொல்லிட்டாங்க. நீங்கள் சமைச்சிதாங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோ தானே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு சமைச்சிடறேன் சொல்லிட்டாங்க. சரி சார். ஜிம் படுத்துக்கிறாங்க. ஜங்க் போயிட்டு வெரைட்டியாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் லக்கேஜெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணி ஜிம்முக்கு பழைய மாதிரி ஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. பாரு அப்பா இருக்கும்போது அப்பா வந்துட்டு அட்மிட் ஆகிருந்தப்போ எனக்கு லோன்லி அந்த மாதிரி உங்க கூட இருக்கும்போது கொஞ்சமாக அந்த லோன்லினஸ் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது நான் வந்துட்டு அப்பா கூட எந்த கூட லோன்லியாக ஃபீல் பண்ண தெரியுமா. அப்போ தான் நான் நினச்சேன் அக்ரேசன் நீங்கள் தான் சொல்லிட்டு. இப்போ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஹாப்பியாக சேஃபாக ஃபீல் பண்ணுற ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்க ஜங்க் தான் இப்போ வீடியோ கால் பண்ணுறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. ஜிம்மே சரி கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகுது. ஆன்ட்டி சொல்கிறாங்க. பாருப்பா அழகாத ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கோட என்ன சொன்னால் ஃபோன் பண்ணி இங்கே பாரு பொண்ணு ஃபீல் பண்ணதான் உண்டு அப்பாட்ட நாங்கள் பேசுகிறோம். கொஞ்சம் டைம் நீங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. 3 மந்த் அப்போ நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டாங்க. ஆண்டி உங்களுக்கு எவ்வளோ கோவம் சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படிப்பா கோவம் இருக்கும், நீ பாவம் குழந்தை உனக்கு என்ன தெரியும், நீ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அதை கேட்க முடியும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்கிறேன். ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. தேங்க்யூப்பா சைன் பண்ணி வச்சுட்டு போனதுக்கு சொல்கிறாங்க. என்ன ஜாங்கு ரொம்ப ஹாட்டாக இருப்போம் உடஞ்சி போயிருப்பா அப்படி சொல்லிட்டாங்க. நான் எப்படி ஆண்டி அப்படி விட்டு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா நீங்கள் பத்திரமா இருங்க சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்னு ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் ஆக்கடைங்க சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அகைன் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் கூட தான் இருப்பா சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு பார்க்குறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தூங்க வை ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு டேப் பண்ணி தராங்க. பால் டெய்லி இப்படி இருக்குன்னா எனக்கு ஒன்றும் இல்லை சரியா, எனக்கு பக்கத்தில் நம்ம மட்டும் போது வேறு எதுவுமே வேணாண்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப மாறிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என் லவ் என்னை மாற்றிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் ரைட்டாக ஹக் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு ஜிம் தான் இங்கே ஒரு ஷாப்பிங் மாதிரி இருக்கு. அங்கே கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் போகிறாங்க சுற்றி பார்க்குறாங்க. எனக்கு வீக்கெண்டான அவங்க லீவ் தானே, வீக்கெண்ட் லீவ் இருக்குது சொல்லிட்டு 2 பேருமே ஹேண்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. இது இப்போ தான் லவ் பண்ணுற மாதிரி லவ்வர்ஸ் அழகாக சுற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அப்பா இங்கே வரவும் இல்லை. ஜிம்மில் அப்போ ஃபோன் அப்பப்போ பண்ணி பேசுவார். அவன் ஹாஸ்டலில் இருக்கான்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கொரிய பண்ணது பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜிம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக நிறைய பிக்சர் எடுக்கிறாங்க. நிறைய ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. 4 இயர்ஸ் மிஸ் பண்ண மொத்த லவ் இப்போ நான் கொடுக்குறவங்களுக்கு சொல்லிட்டு ஜங்கு தான் கிஃப்ட்டாக வாங்கி குமிச்சிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அட இதெல்லாம் வேணாம் ஜங்கு எனக்கு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ
நம்ம ஜிம்முக்கு தாண்டா வித்தின் 1 வீக்கில் இன்டர்ன்ஷிப் முடிய போகுது. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் கூட பயந்துட்டு இருந்தேன். யாரும் சுட்டு பேசுனாங்க, எப்போ இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் தான் அப்புறம் ஹெல்ப் பண்ண தானே செய்வோம் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். உண்மை தான் ஜம்கா ஃபிளிக்ஸ் கூட சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுறாரு சொல்கிறாங்க. மட்டும் போய் லவ் பண்ணுறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்க்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறதால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 1 வீக் ஆஃப்டர் ஜிம்முக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் ஜம்க்கும் ஜிம் தான் அவங்க வீட்டில் ரொம்ப கூட கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே போகலாமா நாளைக்கே சொல்லிட்டாங்க. நாளைக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்பா என்ன பேச போகிறேன்னு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. பாரு என்னோட அப்பா அம்மா நம்பிச்சிருக்காங்க. சின்ன அவங்க எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. ஓகேவா நியூஸில் வந்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து போகிறோம். ஓகேவா மொத்தமாக போய்ட்டு அவங்களோட அப்பா மட்டும் நிற்கிறோம். ஓகேவா அப்பா அம்மா பேசுவாங்க. பேசி உனக்கு என்ன மேரேஜ் பண்ணி வைப்பாங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கணும் ஜங்காவோ சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பா நம்ம இருப்பே சொல்லிட்டாங்க. இல்லை அப்பா வேணும் கூட கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டாங்க. அவர் வரமாட்டார் சொல்லி ஜங்க் சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் வா சொல்லி 2 பேர் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் 1 டே மட்டும் தான் அப்படி இருந்தவங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட அப்படி டச் பண்ண கூட இல்லை சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒய்ஃப் அவ்வளோ பிடிக்கும் சரியா. இந்த டச்சஸ்லாம் ஒரு விஷயமா இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா நீ என் பக்கத்தில் நான் மட்டும் போதும். உங்களோட அப்பாவோட சம்பந்தத்தோட மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இப்படி இருப்பான் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ லவ் யூ சொல்லிட்டாங்க. ஓகே சார் 2 பேரும் கிளம்புறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக ஜஸ்ட் நார்மல் ஹக் கிஸ் இதோட முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேரக்டாக ஜங்கும் ஜிமினும் நியூஸ்லாண்ட் வராங்க. ஏன்னா இப்போ அவங்க முடிச்சிட்டாங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டாங்க. இப்போ நியூஸ்லாண்ட் வராங்க. நம்ம ஃபிளிக்ஸும் கூட தான் வராது. அவருமே அவர் பாய் ஃப்ரெண்டை சேகன் கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பமா ஏர்போர்ட்டில் நின்றுருக்காங்க. போலாமா சொல்லிட்டாங்க. சரி இப்போ ஜேவப் எல்லாரும் பிக் பண்ணுறாரு. பிக் பண்ணி டேரக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா ஜேவப் விட்டு ஜிம்மில் விட்டு பக்கத்து தான் இருக்குது. இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் டோர் பின் ப்ளஸ் ஆகிட்டு இப்போ டோர் ஒரு பாசம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்பா ஓப்பன் பண்ணுறாங்களா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பா ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. போனது எனக்கு அதிகமாக ஃபோனை பேசுகிறதா சொல்லிட்டாங்க. டைமில் பாசிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள வாசிட்டாங்க. அப்பா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஒரு வாய்ஸ் தான் நாங்கள் உள்ள நம்ம அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜம்கோட மாதிரி கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இவங்களும் சொல்லிட்டாங்க. அண்ணா நாங்கள் உள்ள வரலாம் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவப் பார்க்குற அங்கிள் இவங்களால உள்ள கூட்டிகிட்டு போங்க பேசலாம் அங்கிள் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரியல என்ன ஜேவப் சொல்லிட்டாங்களா யாரும் தெரிஞ்சவங்களா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவப் பார்க்குறாங்க. ஆமாம் அங்கிள் தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டாங்க. சரி உள்ள வர சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள உட்காராங்க. ஜம்க்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் ஜம்க்கு நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. அப்பா ப்ளீஸ் அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்காதீங்கப்பா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கப்பா ப்ளீஸ் அப்பா. ஜிம் கெஞ்சிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் சரி ஓகே சொல்லிட்டு உட்காராங்க. எல்லாருமே உட்காராங்க. பாருங்க என்ன சொல்லிட்டாங்க. ஏமா நீயே சொல்லுவீங்க ஒரு சின்ன பையன் கிட்ட இவன் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்பாவோட ஹெல்த் வந்து க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டால் அதுக்காக அந்த பையன் அப்படியே பண்ணுவான். நீ சொல்ல அவன் பண்ண தப்பாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவன் பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான். நான் எதுவும் சொல்லவே மாட்டேன் சரியா. அவன் பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் நீங்கள் அது தப்பு மட்டும் தான் பார்க்குறீங்க சரியா. அதை தாண்டி அவங்க லைஃப்பில் நினச்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் ஜம்கோட அம்மா தான் ஜிம்னு ஜம்கோ எவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஜம்கோ எவ்வளோ கேர் வச்சிருக்காரு. அவர் ஜஸ்ட் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணல. அவர் நல்லா பார்த்துக்க செஞ்சிருக்காரு. படிக்கவும் அனுப்பியிருக்காரு காலேஜுக்கு. அவர் சின்ன ஒரு ஒர்க் கூட வாங்கினது கிடையாது. குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. செகண்ட் அவர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லைஃப் லாங் நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி மேரேஜ் பண்ண முடிவு பண்ணியிருந்தோம். நீங்கள் 2 வீக்ஸ் பிஃபோர் நாங்கள் பேசிட்டோம். நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிருக்காரு. அதை நீங்கள் வந்துட்டு சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசணும் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் தான் அவசரப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. அந்த நர்ஸ் 2 பேர் பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா. உங்கள் பையன் பண்ண தப்பு தானே சொல்லிட்டாங்க. தப்பு தானே சொல்ல மாட்டேன். வரும்ல அவங்க தப்பாக தான் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் பையன் மனசையும் பையன் இருக்க மாட்டான். என் பையன் நல்லா பார்த்துக்கிட்டாரா மட்டும்தான் உங்கள் பையன் மனசையும் பையன் இடம் பிடிச்சிருக்கான் சரியா. அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். 4 வருஷம் அவன் எவ்வளோ அலைஞ்சான் தெரியுமா. 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் நீங்கள் இருக்கிற பேச கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட உங்கள் பையன்கிட்ட வரவே இல்லை. ஏன்னா அக்கா நீங்கள் ஹாட்டாயிருவீங்க. ஜிம் மனசில் எனக்குன்னு தெரியாமலே தள்ளியே இருந்து பார்த்துட்டு நான் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. பாருங்க அக்கா எனக்கு புரியுது. நீங்கள் பாருங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப புரியுது. ஒரு பையனை வந்துட்டு யாருமே இப்படி பண்ணுறது அப்பா அம்மா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு அப்ரோச் பண்ண விதம் தப்பு தான். ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறான். ரொம்ப கேர் பண்ணுறான். இவன் நீங்கள் ஸ்டார்டிங் தெரிஞ்சு தான் உங்கள் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருப்போம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் மணியெல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அதனால தான் ஜிமின் வந்துட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. ஜிமின் வந்து சைன் பண்ணி வச்சுட்டு காசு சொல்லிட்டாங்க. சைன் பண்ண ஆமாம் இப்போ ஜங்குக்கு ஜிமின் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அது எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு காப்பி இருக்கும். எடுத்து காமிக்கிறாங்க. பாருங்கள் எங்களுடைய ஃபேமிலி படி நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணுவோம். அப்படி தான் ஜிம்முட்டி ஜங்குட்டி அப்ளை பண்ண சொன்னேன். ஆனால் ஜங்கு சொன்னால் இல்லை அங்கிள் எந்திரிக்கிட்டோம். அங்கிள் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்கிளோட பர்மிஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சொன்னால் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணவங்கள. ஆனால் நீங்கள் தான் அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு புரியுது உங்கள் இடத்துல யாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் புரிஞ்சுக்கோங்க ஜிம்முக்கு ஜங்கு தான் பிடிக்கும். ஜங்குக்கு ஜிம்மில் தான் பிடிக்கும். நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஜிம்மில் வந்து பழைய மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் அப்போ பார்க்குறாங்க 4 இயர்ஸ் அவர் பார்த்து தானே இருக்காரு. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு ரீசன் என்னாக்கா அவன் ஜங்கு லவ் பண்ணுறான். ஜங்கு தாண்டி அவனால் வேறு பர்சன் யோசிக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் சேர்த்து வச்சுருக்க
தயவு செஞ்சு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, 3 மந்த் கூட ஒன்றா தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜவுங்கோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்பா மறைக்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தானே சொல்லுவீங்க உங்களுக்கு லைஃப் அந்த வேர்ல்டில் என்ன ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே ஹாஸ்பிட்டல் கேட்டதில்லை தெரியுமா? எனக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு கொடுத்தா போதும், உங்களுக்கு சக்திக்கு மீறி நீங்கள் எதுவும் எனக்கு நீங்கள் செய்ய வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன். எனக்கு ஆசைப்படுறேன்னு தெரியாமல் போயிடுச்சு தெரியுமா? ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நினச்சி வளர்ந்த ஒரு பையன் அப்போ அப்படி கூட ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு என் லைஃப்பில் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம்ப்பா, அது என் ஜவுக்கு தான். அப்போ எனக்கு ஜவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் தெரியுமா? உங்களுக்கு அப்புறம் ஒரு பர்சனை லவ் பண்ணுறா ஜவுக்கு மட்டும்தான் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறது. ஒரு அப்பாவை நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஒரு ஹஸ்பண்டாக எனக்கு அவன் இம்பார்ட்டன்ட்ப்பா. நான் அவன் ஹஸ்பண்டாக தான்ப்பா பார்க்குறேன், வேறு மாதிரி பார்க்கல. ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூட நினைக்கவே இல்லை, அவன் ஹஸ்பண்ட்ப்பா. எனக்கு அவன் கூட தான்ப்பா இருக்கணும், சேஃபாக ஃபீல் ஆகும்ப்பா. 4 வருஷம் அவனை பிரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா. எனக்கு எவ்வளோ பேனாச்சு தெரியுமா? நான் தூங்குறது கூட கிடையாதுப்பா. என் மனசுக்குள்ளே அவங்க கிட்ட தான் இருக்க ப்ளீஸ் அப்பா, எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் மட்டும்தான்ப்பா வேணும். எனக்கு நீங்கள் அவனை என் கூட வந்து லைஃப் சேர்த்து வச்சிங்கனாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்படி இல்லைக்கா லைஃப்பில் நான் வேறு யாரு கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, இதை அவங்க முடிவாக சொல்லிட்டாங்க. ஆமாப்பா நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னாக்கா உங்கள் பர்மிஷனோட மேரேஜ் பண்ணிக்கலனாக்கா உங்கள் பையனை அப்படியே இருப்பேன் தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜவுங்க பார்த்தா ஜவுங்க கிட்ட வராங்க பாருங்க சொல்கிறாங்க. ஜவுங்க அப்பா கோவம், ஜிம்ல அப்பா கோவம் வருது, அடிக்கணும் போகிறாங்க. ஜிம் வந்து டக்குன்னு குறுக்க வந்துடுறாங்க. அந்த அடி கூட நம்ம ஜிம்மோட கணத்தில் விழுந்துருது. ஏன்னா எனக்கு ஒரு கோவம் வந்திருக்கும், என் பையனை அப்படி பண்ண சொல்கிறது கோவம் வந்திருக்கும். டக்குன்னு அந்த அடி கூட ஜிம்மோட கணத்தில் விழுந்துருது. ஜிம்ல பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா உங்கள் நெயில் கூட என் மேலே படாமல் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஜவுங்க அடிச்சாலும் தாங்க முடியாதுப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், அவர் அடிச்சா என்னால் தாங்க முடியாதுப்பா. அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, ரொம்ப கேர் பண்ணிப்பாரு, குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு தெரியுமா? நீங்கள் எப்படி ஒரு அப்பாவை பார்த்தீங்களோ சேம் அவர் ஒரு ஹஸ்பண்டாக பார்த்துப்பாருப்பா. ப்ளீஸ் ஐ எம் பெக்கிங் அப்பா, எனக்கு அவன் வேணும், எனக்கு அவர் மட்டும்தான்ப்பா வேணும் சஜிமே சொல்கிறாங்க. நான் அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவர் எல்லாமே இருக்க முடியாது சஜிமே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவன் பண்ண சொல்கிறாங்க. அக்கா நான் பண்ண தப்பு தான், அவங்களுக்கு வேணும் அங்கே பாருங்கள் சொல்லி ஜிம்ல தள்ளி வச்சுட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க சரியாக சொல்கிறாங்க. இல்லை என் பையன் இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லை, ஆனால் அப்படி இருக்கும்போது உனக்கு அடி வேணுமோ சொல்லிட்டு அவன் முன்னாடி வாங்கிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த வலி கூட தாங்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் உனக்காக அந்த வலியை கூட ஏற்றுக்கிறான். அக்கா அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுற புரியுது சரியா? இதுக்கப்புறம் சொல்ல மாட்டா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் அப்போலாம் மேரேஜ் பண்ணிக்கூடாது, நீங்கள் வந்து மனசார அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மனசார சொல்கிறாங்க. அங்கிளுக்கு பாருங்கள் உங்கள் பையன் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் பண்ணது தப்பு தானேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அங்கிள். அந்த டைமில் நான் யோசிச்சது தப்பு தான், ஏன்னா என் லைஃப்பில் நான் ட்ரூ லவ் பார்த்ததே இல்லை. என் ஜிம்னே கூட இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ட்ரூ லவ்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ப்ளீஸ் அங்கிள் சொல்லிட்டு இப்போ ஜங்கு ரொம்ப கெஞ்சிட்டாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. பாருங்கள் அங்கிள் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கும், அக்கா அவன் ஜங்கு கூட இருக்கும், ஜங்கு கூட நம்ம தான் ஹாப்பியாக இருப்போம் ப்ளீஸ் சொல்லிட்டு எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவும் ஒரு கடத்துக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் சொல்லிடுறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் கொரியாவில் தானே ரொம்ப ரிச்சாக ரொம்ப எப்படின்னா ரொம்ப கிராண்டாக ஒரு வெட்டிங் நடக்குது. இப்போ ஜிம்மின் ஜங்கோட வெட்டிங் கிராண்டாக நடக்குது. கீழே இறங்குறாங்க. இப்போ இறங்கிட்டு வந்துட்டு ஜங்கோட அப்பா மட்டும் ஜிம்ல அப்பா ப்ளஸ் வாங்க